पवित्रे ब्रह्मोपदिष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। பரசுராம அவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் திருவேங்கடத்திலே காட்சி தரும் நம் திருவேங்கட தண்ணலுக்கு சில திருநாமங்களை வசிஷ்ட பகவானுக்கு தொகுத்து சொல்றார் நாரதர். அதிலே நாம் பார்க்க போகிற திருநாமம் இப்பொழுது அந்த சகஸ்ரநாமத்திலே 184 அமைகின்ற திருநாமம். ஜமதக்னி முனிவர் கோபக்காரர் சொன்னோம். ஜமதக்னி முனிவருடைய மனைவி ரேணுகை பெரிய கற்புக்கரசி. மன்னர் வீட்டிலே பிறந்தாலும் மாமுனிவரை மணந்த பிற்பாடு தன்னுடைய கட்டங்களை பொறுத்து அரசு வாழ்க்கையில் இருந்த சுகபோகங்களை லட்சியம் பண்ணாமல் விட்டு குடிசையிலே முனிவரோடு வாழ்ந்தாள் கானகத்திலே. அது ஒரு பெரிய நிறைய ரிஷிகள் இருந்த குடிசை உள்ள அக்ரஹாரம் நர்மதை நதிக்கரையில் அமைந்திருந்தது. எல்லாரும் காலையில் நர்மதை நதியில் போய் ஸ்நானம் பண்ணி மற்ற ரிஷிகள் வீட்டு மனைவிகள் எடுத்துன்னு போகிற குடத்தை அல்லது பானையை அது நிறைய ஜலம் சுமந்து வருவார்கள். ரேணுகா அப்படி இல்லை. ரேணுகா போகிறச்ச கைவீசம்மா கைவீசுன்னு போவாங்க. ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈரமண்ணை எடுத்து ஒரு குடம் பிடிப்பாங்க. ஈரமண்ணில் குடம் பண்ணால் தண்ணி இருக்குமா? சில ஸ்டூடெண்ட்டு எப்படின்னா ஈரமண் அப்படின்வாங்க, தண்ணி அப்படியே போயிடும், குடமும் சரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த ஈரமண்ணை ரேணுகாதேவி அப்படி தொட்டாள் என்றால் அவருடைய கற்புக்கரல்லால் உடனே சுட்டு கில்லேன்னு சூழலில் இருந்த குடம் மாதிரி ஆகிடும். அப்பேற்பட்ட தவம் அவள்கிட்ட இருந்த கற்பு நெறி. அந்த உடனே குடத்தில் ஜலம் கொண்டு வந்துடுவாங்க. இது வழக்கம். அவர் ஜமதக்னி தன்னுடைய அக்னிஹோத்திர பூஜைக்கு ரெடியாக இருந்துச்சு, ஜலம் வந்துடும். ஒரு நாள் ரேணுகாதேவி நர்மதை நதிக்கரையிலே ஸ்நானம் பண்ணி குடத்தை பிசையும் பொழுது அவளோட கூட இருந்த மற்ற முனிவர்கள் பத்திரிகைகள் எல்லாருமே அங்கே பாருன்னு சொன்னார். பார்த்தால் நர்மதியின் அக்கறை. அங்கே ஒரு கந்தர்வன்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கே பிறந்தவன். அந்த கந்தர்வன் அவன் காதல் மனைவியோடு வந்திருக்கான். அந்த காதல் மனைவிக்கு காலை பிடிச்சி விட்றான், ஒரு நாற்காலை உட்காந்து வச்சு. அந்த காதல் மனைவி பப்ளிக்காக கொஞ்சம் அது ஒரு பெருமை. நம்ம கல்ச்சரத்தில் கலாச்சாரத்தை கொஞ்சம் குறைச்சல் பண்ண மாட்டாங்க. பெண்கள் அதை ஏற்க மாட்டார், மதிர்ப்பார்கள். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உண்டு. கந்தர்வர்களுக்கு எல்லா கலாச்சாரமும் உண்டு. அதனால் கேர்ஃப்ரீயாக மனைவிக்கு காலை பிடிச்சி விட்டு மேசேஜ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாற்காலில் உட்காந்து வச்சு சூரிய
ஒளி குளியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா நிர்மதை நதிக்கரையில். அப்போ ரேணுகாதேவி ஒரு வினாடி நிறுத்தாள். நம்ம இப்படி என்றாவது நமது கடவுள் கொஞ்சம் இருக்காரா? அது ரேணுகாவின் உயர்ந்த நிலைக்கு இழுக்கு தரக்கூடியதான். அதனால ரேணுகா அவள் ஸ்டாண்டர்ட்லேருந்து இறங்கிவிட்டா. அந்த மண்ணால் குடம் பிடிக்கிறா அது வரமாட்டேங்கிறது, நாழி ஆகிடுது. அதனால் ரேணுகாதேவி பறந்து ஆசிரமத்துக்கு ஓடி எங்கோ மூலையில் போட்டிருந்த குடத்தை எடுத்து கிளீன் பண்ணி தண்ணி கொண்டு வந்தால் லேட் ஆகிடுது. ஏன் லேட்? முனிவர் உருமினார். லேட் ஆகிடுது ரேணுகாதேவி சொன்னார். இந்த லேட் ஏன்னு கேட்டால் எல்லோரும் லேட் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க, ஏன் லேட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் லேட்? லேட் ஆகிடுச்சு சுவாமி. சொல்ல மாட்டேங்கிறா, வென்று விழுங்கிறா, திருட்டு பார்வை பார்க்குறா. அவள்கிட்ட ஏதோ பிழை இருக்குன்னு ரிஷி உணர்ந்தார். நல்ல வேளை அவர் ஒரு சக்தி இருக்கிற நமக்கு அது இல்லை. இவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தான் தவ வலிமையினால் அப்படி பார்த்தார். பார்த்தா இந்த நிகழ்ச்சி அவர் முன்னாடி வந்துடும். ஓ, அந்த கந்தர்வனுக்கு கொஞ்சியது போல் அவனுக்கு கொஞ்சம் இல்லைன்னு நினச்சேன். இந்த கந்தர்வன் மாதிரி நான் இல்லைன்னு நினச்சேன். அப்போ ஒரு வினாடி வந்து கந்தர்வன் மாதிரி கனவை வேணும்னு எண்ணம் வந்துடுது. இல்லை உனக்கு, நீ கற்புக்கரசியா, நீ என் மனைவியாக இருக்க லாய்க்கு இல்லை. யாரங்க அப்படின்னார். மூத்த பிள்ளை வந்து அப்பான்னா இவன் தலையை வெட்டு விட்டான். இப்படி ஒரு அப்பா இருக்கலாமா? இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் ஒரு சட்டப்படி பண்ணலை. அவளை தலை வெட்டுவதற்கு உரிமை என்ன இருக்குது? மனைவியாக இருந்தாலும் அதை பற்றி விசாரிச்சிருக்கலாம். அவனையும் நானும் சேர்ந்துருக்க முடியாது, ஏதோ சொல்லியிருக்கலாம். அவள் தலையை வெட்டு என்று சாசனே ஸ்திதி பீதோபி தஸ்துஷா மகாகவி காளிதாசன் சொல்கிறான். அப்படி நடைமுறையை உடைச்சி எறிஞ்சு சொன்னார் மகரிஷி. அவன் காலில் விழுந்தான். அப்பான்னா. அம்மா தலையா விட்ட சொல்கிறீங்க? ஆமாண்டா. அது எப்படிப்பா பண்ணலாம்? நீங்கள் படிக்காத சாஸ்திரமா? ஒரு பையனுக்கு அம்மா அப்பா 2 பேரில் அப்பாவுக்கு கேரக்டர் தவறிடுதுன்னா அவரை வீட்டை விட்டு விரட்டலாம். பிள்ளை வேண்டாரே போயான்னு. அம்மா கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை, பக்கத்து வீட்டில் போய் ஒம்பு பண்ணுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்போ கூட அம்மாவுக்கு பணிவிட பண்ணணும். சொல்லி மாத்தரி பதிதாயாமப்பி சுஷ்ரூஷா. நம்ம பெண்ணியம் காக்கக்கூடிய பேரவாளர்கள் பல பேர் இருக்காங்க, போராளிகள். அவர்களுக்கு தான் தெரியாது. ஆபஸ்தம்பர் சொல்கிறார், அவர்களை விட பெரிய பெண்ணியம் பேசுகிறவர்கள் கிடையாது. தாய் சரியில்லாட்டாலும் தாயை மகன் கடைசி வரை பேணும். தாய் தந்தை 2 பேரில் யார் முக்கியமான குரு? மாதே தேக்கே தாய் தான். அப்படி தாய்க்கு ஏற்றம் கொடுக்குறாரு. அப்போ ஏற்பட்ட தாயின் தலையை வெட்டி சாய்ப்பது என்னால் முடியாதுப்பா, சாரின்ட்டான் அந்த மூத்த பிள்ளை. அவர் கோபம் ரொம்ப பொங்கிடுத்து. அவர் சொன்ன உடனே கேட்கணும், வெட்டுனா வெட்டணும், அப்புறம் ஒட்டுனா இப்படி ஒட்டுறது. அதனால் அவன் மறுத்தான். 2ஆம் பிள்ளையை கூட்டார். வெட்டு, அண்ணனையும் வெட்டு அம்மாவையும் வெட்டுனார். சொன்னதை கேட்காத பிள்ளையா அப்படின்னார். நானும் அண்ணன் கட்சி தான் விட்டான். அண்ணா தான் எங்கள் தலைவர், அவன் போயிட்டான். அடுத்தது 2ஆம் பிள்ளை 3ஆம் பிள்ளை இப்படி அவற்றெல்லாம் மறுத்தார். ராமா என்று இந்த பிள்ளையை கூட்டார், கடைசி பிள்ளை. அப்பா இந்த பார், உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டார், அவளே ஒத்துக்கிறான், அவள் தலையை வெட்டணும். இப்போ இவர் அண்ணங்கள் தலையை வெட்டி விசாரிக்கணும், இது என் உத்தரவு, செய்யணும் நீ. இதோ அப்பா, தங்கள் உத்தரவை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னார். பரசுராமன் கொடுத்த கோடால் எடுத்துட்டார். நேராக ரேணுகா கிட்ட போனார். அப்போ ரேணுகா நிலைமை எப்படி இருக்கும்? ஆடுறது தலை. எந்த இடம் வெட்ட போகிற நீ? நான் உன்னை பெத்த அம்மாடா அப்படின்னு வேப்பமான ஜனனி சிரச்சிதா, அப்படி நெடுங்கக்கூடிய தாயின் தலை ஏதோ கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் கோடாலை வீசி வெட்டி கீழது. இப்போதான் ஜமதக்கிரிக்கு கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன் புரிய தொடங்கிட்டு. மனைவி இல்லையே, வெட்டியாயிடுது, ஆத்திரத்தில் வெட்ட சொல்லி ஆயிடுத்து, வெட்டிவிட்டான் பிள்ளை. என்ன காரியம் பண்ணிட்டோம் அவசரத்தில்? ஜமதக்கிரி நினைக்கிறதுக்குள்ள அடுத்தபடியாக இருந்த அண்ணங்களதையே வெட்டி கெடுத்து விட்டார். எத்தனை தலைகள் உருள்கின்ற முனிவர் வீட்டு வாசலில். ஒரு முனிவர் வீட்டு வாசலில் இப்படி கொலை வரி பிடித்து அலையறான் பிள்ளை, அவர் உத்தரவில். அதை ரத்தம் சிந்தின உடனே முனிவர் அரண்டு போயிட்டார். என்னத்து காரியம் பண்ணிட்டோம்? அவன் தப்புக்கு ஏதாவது கழுவாய் பிராயசித்தம் பண்ண வச்சிருக்கணும். இப்படி ஆளையே கொள்வது நியாயமா? நாளைக்கு ஊரெல்லாம் நம்மளை பற்றி என்ன சொல்லும்? எஸ்விபிசி சேனலில் கருணாகர கதையை சொல்லும்போது நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்று யோசித்தார் ஜமதக்னி.
அதே சமயம் பிள்ளையை பரவசப்பட்டு போயிட்டான். சொன்ன உடனே செஞ்சாப்பார், அவன் தான் பிள்ளை. அப்படி வாடா ராமான்னு கட்டி அடிச்சிருந்தார். அப்பான்னு வணங்கினார். ரத்த கருப்பை கோடாரி இப்படி வச்சுட்டு, ஏண்டா நான் சொன்ன உடனே தயக்கம் காராட்டாமல் அப்படியே செஞ்சு உனக்கு என்ன கிஃப்ட் வரம் தரட்டோம்னு கேட்டான். அப்போ தான் பரசுராமனுடைய மேன்மை பாருங்கள். அப்பா, தங்களுக்கு இல்லாத தவலிமையா? இப்போ எங்கள் அம்மா வெட்டு தலை எங்கே உடம்பு இருக்கு, எங்கள் அண்ணன்கள் அவர்களுடைய தலையும் உடலும் ஒன்று சேரும். மீண்டும் அவர்கள் உயிர்ந்து உயிர்ப்பிக்கணும். அவர்கள் யாருக்கும் இந்த வரலாறு நினைப்பு வரக்கூடாது. எஸ்பி சேஜனில் கருணாகரன் சொன்னதை கேட்டால் ரேணுகாதி அப்படி நடந்ததா? புடுகாத, என் பிள்ளையா என் தலையை வெட்டினான்னு கேட்கணும். என் கணவராக என் தலையை வெட்ட சொன்னது நம்ப முடியலேன்னு சொல்லணும். அப்படி அவர்கள் இதை மறந்து குடும்பம் மறுபடியும் ஒரே மாதிரி இருக்கும். வெட்ட சொல்வதே ஜமதகிரி போல நாம் கூட பண்ணலாம், ஒட்ட முடியுமா நம்மளால்? ஜமதகிரிட்ட அவ்வளவு தவம் இருந்தது. நீ கேட்ட வார்த்தை கொடுத்துட்டேன்னு. அடுத்த வினாடி அவரெல்லாம் உயிர்த்தி எழுந்தார். ஏண்டா உனக்கு ஒன்றும் கேட்கலையே, நீ நான் உனக்கு வரம் தரேன்னார். என்ன வரம்? உனக்கு நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், உனக்கு சாவு கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு தகப்பனாருடைய தவ வலிமை. பரசுராமன் இன்னும் சிரஞ்சீவியாக இருக்கார், இன்னும் கேரளாவில் இருக்கார். நாம் கண்ணில் படுறதில்லைங்கிறாங்க. நம்ம கண்ணில் படுவார் அவர். பரசுராம ஆழ்வார் இன்னும் அங்கே இருக்கார். அன்பர்களே, இப்படி தந்தையின் சொல்லை கேட்டு தாயின் தலையை வெட்டி அப்பாவின் கட்டளையை எப்படி பாதுகாத்த உத்தம புத்திரனாக ஜமதகிரி மகான் இருந்த அவதாரம். அப்பேற்பட்ட அப்பாவை தான் நான் கூட செய்வேன்னார். ஆனால் ஜமதகிரி அடுத்தபடியாக இன்னும் என்ன வர வேணும் கேளுன்னார். தேவர்கள் சொன்னால் சாரி ஜமதகிரிட்டா, உன் அக்கௌண்ட்டு கூட க்ளோஸ் ஆகிடுச்சு, இனிமேல் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, தபஸ் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் என்ன வரம் தர முடியும் உன்னால்? அப்போ தான் ஜமதகிரி தீர்மானிச்சு, கோபத்தினாலே தபஸ் இழந்தேன், இனிமேல் எக்காரனும் கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்தார். அப்புறம் கோச்சிக்கல. ஜமதகிரி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் கோபிச்சிக்கவே இல்லை. இப்படி ரேணுகையின் தலையை வெட்டிய பரசுராமனை பற்றி ரேணுகாயா சிரோஹாரி என்ற திருநாமம் சொல்லுகிறார் வசிஷ்ட பகவானுக்கு நாரதர். அந்த ரேணுகையின் தலையை வெட்டிய திருவேங்கடமுனையார் இங்கே நிற்கிறார். இதுக்கு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். ரேணுகாயா நிஜாம்பாயாக வேப்பமானம் சிரோஹரன் ரேணுகாயா சிரோஹாரி நாம்னா ஸ்வபிதுராக்ஞயா. இதற்கு தமிழ் வாய்ப்பாடு சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெற்றெடுத்த தாயாம் ரேணுகை தலையை துண்டித்த பெருமானே, ரேணுகாயா சிரோகாரி பெயராய் பெண்ணிடாய் நாம் வணங்கினோம் நின்னையே. நமோ வெங்கடேசாய். நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.